மானதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாரதா விஜயை வீட்டில் ஏற்றுக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே தாத்தா பாட்டி விஜய் சித்தி எல்லோரும் வந்து விஜய் நீ இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுறாங்க. அந்த காவேரி இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விஜய் எனக்கு இந்த சொத்து பத்து எதுவுமே முக்கியம் இல்லை, காவேரி மட்டும்தான் எனக்கு முக்கியம், காவேரி பக்கத்தில் இருந்தானா நான் பல மடங்கு சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. உடனே தாத்தா ஏன் விஜய் இப்படியெல்லாம் பேசுகிற, எங்களை விட்டு போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கெஞ்சி பார்க்குறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க தாத்தா, காவேரி இல்லாத வீட்டில் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே மாட்டேன், நான் காவேரிக்கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாங்க. உடனே காரில் உள்ள திங்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு இந்த கார் கூட எனக்கு வேண்டாம், இனிமேல் இந்த சொத்து பத்து எதுவுமே எனக்கு தேவையில்லை, நீங்களே எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, அதான் அந்த ஆள் இருக்காரே அந்த ஆள் அதுக்காக தானே இங்கே வந்திருக்கான், அவனே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்புறாங்க. ஒன்று நில்லுடா ப்ளீஸ் நில்லுடான்னு சொல்லிட்டு எல்லாரும் பின்னாடி போய் பார்க்குறாங்க. ஆனால் விஜய் இல்லை, எனக்கு காவேரி தான் முக்கியம், காவேரி கூட தான் நான் இருக்க போகிறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, காவேரிக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க பாட்டி, இனிமேலும் நீங்கள் காவேரிக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே நேராக இங்கே காவேரி வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு வெளியிலே நின்றுட்டு இருக்காங்க. உடனேவும் என்ன விஜய் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிட்றாங்க. உடனேவும் இரு காவேரி உங்கள் அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே சாரதாவும் அங்கே வர்றாங்க. வந்துட்டு ஆனால் கோடீஸ்வரன் விஜய் கிடையாது, வீடு காரு எதுவுமே இப்போ என்கிட்ட இல்லை, ஒரு சாதாரண ஆளாக தான் இங்கே வந்திருக்கேன், என்ன நீங்கள் ஏற்றுக்குவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட கேட்குறாங்க விஜய். சாரதா என்னாச்சு எங்கள் தம்பி திடீர்னு இப்படி வந்திருக்கு, வீட்டில் போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு என்ன சாரதா யோசிச்சுட்டு இருக்கேன், அந்த பையன் காவேரி தான் முக்கியம்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கான், அப்படி இருக்கும்போது வர சொல்லி கூப்பிடாம ஏன் சாரதான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், வா தம்பி நீ அப்படி சொல்லிட்டு பாட்டி கூப்பிடுறாங்க. இல்லை அத்தை முழு மனசோட என்ன கூப்பிடணும், அப்போ தான் நான் உள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பிடிவாதமாக இருக்கிறாங்க. உடனே சாரதா காவேரியை யோசித்து பார்த்துட்டு காவேரிக்காக விஜயை வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. தம்பி நீங்கள் வாங்க, ஆனால் வந்து உங்கள் தாத்தா பாட்டி வந்து எதுவும் பிரச்சனைலாம் பண்ண மாட்டாங்களே தம்பி, மறுபடியும் இந்த பணத்துக்காகன்னு சொல்லிட்டு ஏதாவது எங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்களே அப்படி சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்ட அந்த பணத்தெல்லாம் அவங்க கிட்ட நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் அத்தை, எங்கே சைன் போடணும்னு சொன்னாலும் அங்கே சைன் போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், எனக்கு காவேரி மட்டும்தான் முக்கியம், காவேரி இருந்தால் இதோட நான் பல மடங்கு சொத்தை என்னால் சம்பாதிக்க முடியும் அத்தை, நீங்கள் நம்புறீங்களே அப்படி சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே காவேரியோட அம்மா இருந்துக்கிட்டு தம்பி உங்களை நம்பி தான் நான் கூப்பிட்றேன், இந்த நேரத்தில் காவேரி கூட நீங்கள் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன், இந்த கருப்பமாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட இருந்து அவள் புருஷனை நான் பிரிக்கணும்னு நினைக்கல, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், நீங்கள் இங்கே இருக்கலாம் தம்பி அப்படி சொல்லிட்டு சாரதா பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. உடனே விஜய்க்கு காவேரிக்கு சந்தோஷம். உள்ளே கூப்பிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இதுக்காங்க தாத்தா பாட்டிக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இங்கே வந்தீங்க, பாவம் தாத்தா பாட்டி அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நானும் எவ்வளோ தூரமாக புரிய வைக்க பார்த்தேன், ஆனால் காவேரி இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படி அங்கே இருக்க முடியும், காவேரி நீ இருக்கிற இடத்துல தானே என்னால் இருக்க முடியும், அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று பாட்டி கொஞ்ச நாள் மனசு மாறுவாங்கல்ல, கொஞ்ச நாள் அது தண்டியும் பொறுமையாக இருக்க வேண்டாமாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி உங்கள் அம்மா மனசு மாறணும் நீ வெயிட் பண்ணிட்டு ஃபோன்லேயே கொடுத்து நடத்தினீங்க, அதே மாதிரி நானும் ஃபோன்லேயே கொடுத்து நடத்தணும்னு நினைக்கிறியா, என்னால் முடியாது, இனிமேலும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு சரி நான் கர்ப்பமாக இருக்கிறத தாத்தா பாட்டிக்கிட்ட சொன்னீங்களா, அப்படி இருந்தாலும் பாட்டி மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. பாட்டிக்கிட்ட நீ கர்ப்பமாக இருக்கிறத நான் சொன்னேன்னு நினச்சிக்கோ, ஏற்கனவே வந்து அவங்க பணத்தை காரணம் காட்டி தான் நீ வந்து எங்கள் கூட வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்னதுன்னா அவங்க தப்பாக உன்னை பேசுவாங்க, அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும், நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அதனால தான் அந்த நேரத்தில் பாட்டிக்கிட்ட சொல்ல வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டேன், நேரம் வரும்போது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. ஒன்று நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா பாட்டி மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இல்லை காவேரி இது நான் நீ கர்ப்பமாக இருக்கிறத சொல்கிற சுச்சுவேஷனே கிடையாது, அப்படி சொன்னால் பாட்டி தப்பாக தான் பேசுவாங்க, அதை என்னால் ஏற்றுக்க முடியாது, அந்த நேரத்தில் எனக்கு கோவம் அதிகமாகி நான் என்ன பண்ணுவேன், என் கண்ட்ரோலில் இல்லாமல் ஆகிடுவேன், அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா இருந்துக்கிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. தாத்தா ஒன்றும் சொல்லலை, தாத்தா கிட்டனாச்சும் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. தாத்தா கிட்ட சொன்னாலும் எப்படி பாட்டியை விட்டு கொடுக்காம அவங்க இருக்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா கிட்ட கர்ப்பமாக இருக்கிறத சொன்னால் தாத்தா வந்து பாட்டிக்கிட்ட பேசி புரிய வச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை காவேரி அவங்க நீ வந்து அந்த சொத்து பத்துக்காக தானே அங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தானே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த சொத்து சுகம் எதுவுமே எனக்கு வேண்டாம் காவேரி, உனக்காக நான் நிறையா சம்பாதிப்பேன், என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குதுல்ல அப்படி சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. காவேரி இது என்னங்க உங்கள் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்போனா இதுக்கு அதே பேசிக்கிட்டு இருக்கேன், நம்மளும் வந்து காரு வீடுன்னு செட்டில் ஆகிட்டோம்னு நினச்சிக்கோ, தாத்தாவும் பாட்டியும் தானாக வர போகிறாங்க, அதுக்கு உண்டான வழியை பாரு காவேரி, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பேசாத, தாத்தாவும் பாட்டியும் மனசு மாறும்போது மனசு மாறி வரட்டும், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம். இங்கே பாரு காவேரி நான் உன் கூட இருந்தேன்னா இதோட அதிகமாகவே நான் எல்லாத்தையும் சம்பாதிப்பேன், ஆனால் உன்னை விட்டு பிரிஞ்சு இருந்தேன்னு நினச்சிக்கோ அவ்வளவுதான், நான் எப்படி இருப்பேன்னு உனக்கே தெரியும்ல, அப்படி இருக்கும்போது என்னால் யோசிக்கிற மனநிலைமை கூட இருக்காது காவேரி, அதான் சொல்கிறேன், இப்போ நான் உன் கூட இருக்கணும், அதுவும் இல்லாமல் நீ என் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கேன், இப்போ அப்பா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ரொம்ப சந்தோஷப்படும்ல அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு ஆமாம் அப்பா அம்மாவை தேடி இங்கே வந்துட்டாங்கன்னு சொன்னதும்
உங்கள் பிள்ளைய பாருங்களேன் துள்ளி குதிச்சிட்ருக்கு அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்துட்டு அதுக்குள்ளே அசையலாம் ஆரம்பிச்சிச்சா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே காவேரி வந்துட்டு இல்லைங்க சும்மா சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் என்ன சொல்கிறேன் அப்போனா எப்போ வந்து குழந்தைலாம் செய்யும் அப்படி சொல்லி கேட்கும்போது 5 மாதம் ஆகுங்க, இன்னும் 5 மாதம் ஆகலை அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு இன்னும் அதாவது குழந்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன், நீங்கள் என் கூட வந்துட்டீங்களா நான் சந்தோஷமாக இருக்கேன் அதனால குழந்தையும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி இங்கே பாருங்கள் நம்ம வேணால் அந்த அப்பள பிஸ்னஸை பெருசாக டெவலப் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன காவேரி சொல்லிக்கிட்டு இருக்கு, நீ அப்பள பிஸ்னஸ் உங்கள் அம்மாவுக்கு டெவலப் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னையும் அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு என்னங்க அப்பளம் பிஸ்னஸ்லாம் ரொம்ப எவ்வளோமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் என்ன காவேரி அதை உனக்கு டெவலப் பண்ணுறதுக்கு வேணால் நான் சொல்லிக் கொடுக்குறேன், ஆனால் வந்துட்டு நான் ஏதாவது பண்ணணும்ல, நீ உங்கள் அம்மாவுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறல, அதனால் அதை மாதிரி நான் உனக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் காவேரி, கண்டிப்பாக நான் பெரிய ஆளாக வருவேன் இல்லை அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி கண்டிப்பாங்க நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க அதில் என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இங்கே குமரன் இருந்துக்கிட்டு நிவினுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே வீட்டில் நடந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க. விஜய் வந்து கோவிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட சொல்கிறாங்க. உடனே நிவின் வந்துட்டு என்னென்ன சொல்கிறீங்க, விஜய் வீட்டுக்கு வந்துட்டாரா, காவேரிக்காக காவேரி வீட்டு இருக்க முடியாமல் அவர் பாருங்க மனசு மாதிரி வீட்டுக்கே வந்துட்டார், சூப்பருங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க நான் அப்புறமா வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ஃபோனை வச்சிடறாங்க. யமுனா இருந்துக்கிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜய் காவேரிக்காக வீட்டை விட்டு வெளியில் வந்து இங்கே வீட்டுக்கே வந்துட்டார், அவங்க வீட்டில் தான் இருக்கிறாராம் அப்படின்னு குமரன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே பாரு இப்போ உனக்கு சந்தேகம் தான் வருதா அப்படி சொல்லிட்டு நிவின் கேட்குறாங்க. உடனே யமுனா இருந்துக்கிட்டு இல்லைங்க எனக்கு சந்தேகம் வரல, காவேரிக்காக விஜய் மாமா என்னென்னலாம் பண்ணுறாங்க அவங்கள போயிட்டு நான் தப்பாக நினச்சிக்கிட்டேனே நீங்கள் அப்படி சொல்லிட்டு யமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போனாச்சும் உனக்கு புரிஞ்சிச்சா, இனிமேல் எங்களை பற்றி தப்பாக பேசுவியா அப்படி சொல்லிட்டு நிவின் கேட்குறாங்க. இல்லைங்க உங்களுக்கு தான் முதல்ல நான் மன்னிப்பு உங்ககிட்ட தான் கேட்கணும் மன்னிப்பு அப்படி சொல்லிட்டு யமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிவின் இருந்துக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா எதுக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது நான் உங்ககிட்ட நிறையா தடவை தப்பாக உங்களை யோசித்து தப்பாக நடத்திருக்கேனே அதுக்காக தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதுவும் இல்லாமல் காவேரி அக்காவும் உங்களையும் சேர்த்து வச்சு ரொம்ப தப்பாக பேசிட்டேங்க, என்னை மன்னிச்சிடுங்க, என்னுடைய புத்தி இருக்குதே இப்படியெல்லாம் யோசிக்க எப்படி தான் வச்சோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல்னாச்சும் இப்படியெல்லாம் யோசிக்காத, இப்போ பார்த்தியா விஜய் காவேரி தான் உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உனக்கு புரியுதில்ல, காவேரியும் கர்ப்பமாக இருக்கிறான், விஜய் காவேரியை விட்டு கொடுக்காம காவேரி வீட்டுக்கே வந்திருக்காங்கன்னா பாரு, அப்போனா அவங்க எவ்வளோ தூரம் லவ் பண்ணியிருப்பாங்கன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யமுனா இருந்துக்கிட்டு ஆமாங்க என்னுடைய தப்பு தான், நான் விஜய் மாமாக்கிட்டையும் காவேரிக்கிட்டே வேறு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிவின் இருந்துக்கிட்டு சரி நம்ம அப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே யமுனா என்ன நீங்கள் மன்னிச்சிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னை நான் மன்னிச்சிடுவேன் அப்படி சொல்லிட்டு நிவின் மன்னிச்சிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. உடனே யமுனா சந்தோஷப்படுறாங்க. நிவினும் யமுனாவும் விஜய் காவேரி எல்லாத்தையும் பார்க்கறதுக்காண்டி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு விஜய் காவேரி இங்கே இருக்கிறத பார்த்துட்டு அக்கா நீ ஏன் கர்ப்பமாக இருக்கிறத யார்கிட்டையும் சொல்லலை, எல்லாத்தையும் சொல்லியிருந்தானா அம்மா எல்லோரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல, ஏன் இத்தனை நாள் சொல்லலை அப்படின்னு யமுனா கேட்குறாங்க. உடனே காவேரி முறைச்சி பார்க்குறாங்க. ஆனால் சாரதாக்கு எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. இல்லை எனக்கு சொல்ல முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, இப்போ நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்னேன்னா அதை வேறு எல்லாம் தப்பாக நினைப்பாங்களா அதனால தான் அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மாவே சந்தேகப்பட போது வேறு யாராவது இருந்தால் சந்தேகத்தானே படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சாரிக்கா என்னதான் நீ சொல்கிறேன்னு நினைக்கிறேன் மன்னிச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு யமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. நிவின் இருந்துக்கிட்டு விஜய் நீங்கள் காவேரிக்காக இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கல விஜய், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.